வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது ஏகாதசி விரதம் எவ்வாறு ஏற்பட்டது என்கிற கதையை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். ஏகாதசி விரதம் என்பது சைவம் மற்றும் வைணவம் ஆகிய இரு நெறிகளை மேற்கொண்டவர்கள் போற்றும் ஒரு சிறந்த விரதம். இந்த இரு நெறிகளிலும் இதனை வெவ்வேறாக குறிப்பிட்டு போற்றுவதால் இதில் இரண்டு கதைகள் உள்ளன. சைவ நெறி கூறும் ஏகாதசி விரதம் என்னவெனில், திருப்பாற்கடலை அமிர்தத்திற்காக கடைந்த பொழுது அதனின்று ஆழகால விஷம் தோன்றியது. அமிர்தம் கிடைப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் மேற்கொண்ட அந்த முயற்சி கெட்டுவிடாமல் இருப்பதற்காக அவர்களின் துயர் துடைக்க தன்னையே தியாகம் செய்ய சிவபெருமான் அந்த நஞ்சினை உண்டதும், அந்த நஞ்சின் வீரியம் சிவபெருமானின் உடல் முழுவதும் தாக்காதிருக்கும் பொருட்டு சக்தி தேவி விஷத்தை அவரின் கண்டத்தில் அடக்கியதால் சிவனார் திருநீல கண்டனாகி விட்டார். தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அன்று தங்களை காத்த சிவபெருமானை தூங்காமல் நன்றியோடும் பக்தியோடும் பூஜித்து நற்பேறு அடைந்தனராம். அந்த நாளே ஏகாதசி என்றும், அந்த நாளில் கண் விழித்து விரதமிருந்து சிவனை போற்றுவதால் நிச்சயம் கைலாய பதவி கிடைக்கும் என்றும் சைவ நெறியாளர்கள் கூறுகின்றனர். இன்னொன்று வைணவ நெறி. வைணவ நெறி கூறும் ஏகாதசி விரதம் என்னவெனில், இதனை திருமாலோடு தொடர்பு படுத்தி கூறுகின்றது. முன்னொரு காலத்தில் மரு என்கிற அரக்கன் இருந்ததாகவும், அவன் தேவேந்திரனை போருக்கு அழைத்து தோற்கடித்து விட்டானாம். இந்திரனின் வேண்டுகோளுக்கு இணங்கி திருமால் தன் திருமேனியிலிருந்து ஒரு சக்தியை தோற்றுவித்ததாகவும், அந்த சக்தியின் துணையால் இந்திரன் மரு என்கிற அரக்கனை திரும்ப போருக்கு அழைத்து அவனை தோற்கடித்து அழித்தான் என்பதையும் கதையாக கூறுகின்றது வைணவ நெறி. இவ்வாறு திருமாலின் திருமேனியிலிருந்து தோன்றிய அந்த சக்தியே ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறாள். அவள் திருமாலிடம் தான் தோன்றிய அந்த நாளில் மனிதர்கள் நோன்பை மேற்கொண்டால் நலங்கள் பல பெற்று எண்ணியது ஈடேறி அவர்கள் வைகுண்ட பதவியை அடைவார்கள் என்கிற வரத்தை திருமாலிடம் வேண்டி கேட்டு பெற்றுக்கொண்டாளாம் என்றும், அன்று முதல் பூவுலகில் ஏகாதசி விரதம் ஏற்பட்டதாக வைணவ நெறியாளர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறு ஏகாதசி விரதம் தோன்றிய மகத்துவம் பற்றி கதையாக அறிந்து கொண்டோமல்லவா? இனி இது போன்ற ஒரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்து மறக்காமல் லைக் செய்து விடுங்கள். மிக்க நன்றி. வணக்கம்.